أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد நாலாவது அத்தியாயம் 153 பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்னாடி யூதர்களை பற்றி எல்லாம் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம். நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அல்ஹம் சூராங்கிறது ஒரு கொஸ்டின்னு. அதில் அல்லாட்ட நம்ம கேட்குறோம், எல்லாம் எங்களுக்கு நேர்வழி காட்டு அப்படின்ட்டு. அப்போ அதில் கடைசியாக 2 வார்த்தைகள் அல்லா ஆட் பண்ண சொல்கிறோம். அது உன்னுடைய கோபத்திற்கு ஆளான ஒரு வழியும் அல்ல, வழி தவறிய ஒரு வழியும் அல்ல. அப்போ கோபத்திற்கு ஆளானவங்க யார்? யூதர்கள். வழி தவறியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். ஸோ அந்த சீக்வன்ஸ் படி பக்ரால் அல்லா யூதர்களை பற்றியே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறான். ஆல இம்ரானில் கிறிஸ்தவர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். மறுபடியும் அன்னிசால யூதர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். மறுபடியும் மாய்தால கிறிஸ்தவர்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த மிக்சப் ஆகி இந்த 2 தரப்பை பற்றியும் ஃபுல்லாக எல்லாம் கிளியர் கட்டாக புரிய வச்சுருவோம். இது எதுக்கு அப்படின்னா அவங்கள குறை சொல்லி காட்டுறதுக்காக கிடையாது, நீங்கள் அது மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு படிப்பினைக்காக எல்லாம் அதை சொல்கிறோம். எப்பயுமே குட் எக்ஸாம்பிளும் கொடுப்பாங்க, பேட் எக்ஸாம்பிளும் கொடுப்பாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் இருக்கிற படித்து ஒருத்தன் சரியாக படிக்காமல் வீணாக போயிட்டான்னா அவனையும் காரணம் சொல்லுவாங்க, பாரு இந்த மாதிரி வீணாக போயிடக்கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளாஸில் நல்லா படிக்கிற ஒரு குழந்தைய என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள் காட்டுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்ட்டு. மனிதன்கிறவன் அவன் முன்மாதிரி அவனுக்கு எப்போவுமே தேவைப்படும். ஸோ அதனால் கெட்டவங்ககிட்ட நாம் என்ன எடுத்துக்கணும், பாடம் கற்றுக்கணும். நாம் அந்த செயல்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற பாடம் கற்றுக்கணும். நல்லவங்ககிட்ட நாம் என்ன பாடம் கற்றுக்கணும், நாம் எந்த மாதிரியான செயல்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த பாடம் அப்போ இந்த சூறா பொறுத்த வரைக்கும் ஏன்னா ரொம்ப கேப் ஆயிடுச்சு லாங்காக, அதனால் ஒரு ரிமைண்ட் மறுபடியும் பண்ணிடுறோம். இது உஹது போருக்கு பின்னாடி, அகல் போருக்கு முன்னாடி ஹிஜ்ரி 4 அருளப்பட்ட சூறா. அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதிலான 3 குலங்கள் இருக்குது. பனு கைனுகா, பனு நலீர், பனு குரைலா. ஆல்ரெடி பனு கைனுகா விரட்டப்பட்டுருச்சு. பத்ரு போருக்கு அப்புறம் அவங்க செஞ்ச துரோகத்தினால அவங்க மதீனாவிலிருந்து விரட்டப்பட்டு கைபருக்கு போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இந்த சூறா உஹதுக்கு அப்புறம் 2வது கூட்டம் பனு நலீர் இவங்க விரட்டப்படுறாங்க. பனு குரைலா அவங்க பார்த்திங்கன்னா அகல் போருக்கு அப்புறம் அந்த துரோகம் பண்ணுவாங்க இல்லையா, உமர் சீரிஸில் கூட வரும். அந்த கூட்டம் பின்னாடி 3ஆவதாக அது விரட்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹைபர்ல இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போர் நடக்கும். அங்கேருந்தும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒட்டுமொத்தமாக அரபு தீபகற்பத்திலிருந்து விரட்டி அடிப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி கிரேட்டர் இஸ்ரேல் ப்ராஜெக்டில் அவன் என்ன வச்சுருக்கான், ஹைபர் எங்களுக்கு சொந்தம், எங்கள் முன்னோர்கள் அங்கே குடியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு இதில் அவன் இஸ்ரேல் இன்றைக்கி இருக்குது. அது அவனும் கிளைம் பண்ணுறான். இப்போ அத்தியாயத்துக்கு வருவோம். நபியே, வேதம் அருளப்பட்டவர்கள் எழுதப்பட்ட நிலையில் ஒரு வேதத்தை வானத்திலிருந்து தங்கள் மீது இறக்கி வைக்குமாறு இன்று உம்மிடம் கேட்கிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, மூசா நபிக்கு தௌராத் அல்லாஹ் எப்படி கொடுத்தான், எழுதி பலகையில் கொடுத்தான். அது மாதிரி ஒரு வேதம், அது மாதிரி அல்லாஹ் வானத்திலிருந்தே எழுதி இறக்கப்பட்ட ஒரு வேதமாக குரான் இருக்கணும். குரான் என்ன வடிவத்தில் இருந்துச்சு, அதுக்கு தொட்டு பார்க்குற ஷேப்லே இல்லை. குரான் பொறுத்த வரைக்கும் ஆடியோ ஃபார்மேட்டில் அருளப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டை அவங்க சொல்லுவாங்க, அது அவங்க அப்படியே மனனம் செஞ்சுக்குவாங்க. இதுதான் ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க, இங்கே வேதம் எங்களுக்கு இது வேணும். மக்கால குறைஷிகள் என்ன சொன்னாங்க,
உங்களுக்கு நிஜமாலுமே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து செய்தி வருதுன்னா எங்களை ப்ரூவ் பண்ணுங்க. அது என்ன யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் படுத்து தூங்குறீங்க, அடுத்த நாள் காலையில் வந்துட்டு கேட்டால் அல்லாஹ்விட்ட இருந்து இந்த ஆயத்து வந்திருக்கு அந்த ஆயத்து வந்திருக்கு, நீங்கள் வாய்க்கு வந்ததை சொல்கிறீங்க. அது ஏன் நாங்கள் பார்க்க வேண்டாமா? அதுக்கு சொல்கிறாங்க, வானத்திலேருந்து ஒரு கயிறு தொங்கணும், அந்த கயிறை வந்து பிடிச்சிட்டு நீங்கள் மேலே ஏறி போகணும், போகும்போது வெறுங்கையாக போகணும், வரும்போது புக்கோட வரங்கணும், அப்போ நாங்கள் சொல்லுவோம் இது குரானுன்ட்டு. அல்லது நீங்கள் என்ன ரசூல், உங்களுக்கு என்ன எல்லா வானம் பூமியை படைச்சா எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் உங்களா ரசூலா தேர்வு செஞ்சிட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ எங்களை விட உங்கள் வாழ்க்கை வந்து பெட்டராக இருக்கணும் இல்லையா? நீங்களும் வந்து குடிசையில் தானே இருக்கிறீங்க. அப்போ தங்கத்தில் ஒரு வீடு உங்களுக்கு இருக்கணும். அவங்க டிமாண்ட் பண்ணுறேன். அப்போ அல்லாவே உனக்கு தெரியுங்கிற, அல்லாதனால எல்லாமே முடியுங்கிற, அப்போ தங்கத்தில் ஒரு வீடு செய்ய சொல்லு. நீ அல்லாவுடைய ரசூல் நாங்கள் நம்புகிறோம், நாங்களாம் மண் வீட்டில் இருக்கிறோம், நீங்கள் தங்கத்தில் வீட்டில் இருக்கீங்க, இப்படி சொல்லலாம். மக்கால தண்ணி பஞ்சம், அல்லா தானே தண்ணி வந்து ஓலை செய்கிறான், சம்சம் வர்ற அந்த அல்லா தானே உங்கள் அல்லா தானே சொல்கிறீங்க. 2 ஆறு உற்பத்தி பண்ண சொல்லுங்க, 2 ஆறு மக்கால ஓடணும், இதெல்லாம் பண்ணுங்க, நாங்கள் அல்லாவுடைய ரசூல் நம்புகிறோம். இவங்க இப்படி சொன்னாங்க. ஆனால் மதீனால இருக்கிற யூதர்கள் கொஞ்சம் புத்திசாலிங்க. அதாவது அவங்க ஏற்கனவே வேதத்தை பற்றிய அறிவு அவங்களுக்கு இருக்கு. அதனால ரசூலா என்ன எண்ணம் வச்சாங்க அப்படின்னா, மதீனால இருக்கிற யூதர்கள் ஈஸியாக நம்புவாங்க, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து புரிதல் இருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தௌராத்து மாதிரி ஒரு வேதம் கொண்டு வாங்க, அதில் எப்படி இருக்கணுங்கிறாங்க. மூசா நபிக்கு 10 கட்டளைகள் வந்து எழுதி தரப்பட்டுச்சுல்ல, அது மாதிரி இப்போ வந்து ஒரு வேதம் இறங்கணும். அது மூசா நபிக்கு தரப்பட்ட அந்த பலகை மாதிரி இருக்கணும். அதில் என்ன எழுதியிருக்கணும் அப்படின்னா, என் பேர் இதான், இங்கே மக்கால இருக்கக்கூடிய இவர் முகம்மது இருக்கார் இல்லையா, அப்துல்லாவுடைய மகன் முகம்மது, இவர் அல்லாவுடைய ரசூல் தான், இவரை வந்து நீங்கள் நம்புங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்கணுமா? எப்படி ரசூல்லா அல்லாவுடைய ரசூலுன்ட்டு அந்த கிதாபில் எழுதியிருக்கணும், அப்போ தான் நாங்கள் நம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த எழுதியிருக்கிற அந்த புக்கு கூட எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொருத்தன் பேர் சொல்லிக்கணுமா. டே முகம்மது, நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன், நீ வந்து அல்லாவுடைய ரசூல் மேலே நம்பிக்கை கொள்ளு. ஏ யூசுப், அப்படி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அது இறங்கணுமா, லெட்டர் வரணுமா. இந்த ஸ்கூலில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு லெட்டர் வருப்பாங்கள, அது மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்தந்த ஆளுடைய பேருக்கு லெட்டர் வரணும். அந்த வேதத்தில் எழுதியிருக்கணும், இந்த முகம்மதை நீங்கள் தாராளமாக நம்பலாம், இவரும் அல்லாவுடைய ரசூல் தான் அப்படின்னு. திமிரு. இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, அவங்க எடுத்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இவர் அல்லாவுடைய ரசூல் தான். கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய கேட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் இவர்கள் மூசாவிடம் இதைவிட கொடூரமான கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இவங்க ஏதோ மூசா நபி வேதம் கொடுக்கப்பட்ட உடனே இவனுங்க எல்லாரும் அப்படியே யோகிய சிகாமணிகள் மாதிரி ஈமான் கொண்டு மூசா நபி சொன்ன கட்டளைகளை அப்படியே ஃபாலோ பண்ண ஆட்களா இவங்க? அப்படிலாம் கிடையாது. மூசா நபிகிட்டையும் இப்படி தான் கோரிக்கை வச்சாங்க. அது என்ன அல்லாவும், நீங்கள் பாட்டுக்கு தூர் சீனா மலைக்கு போகிறீங்க, கீழே இறங்கிட்டு வரீங்க, அல்லாஹ் எங்களெல்லாம் பேச மாட்டானா? அதுதான் இவர் அல்லாஹ் சொல்கிறான். மூசா விட்டா இதை விட கொடூரமாக கேட்குறீங்களா? அவரிடமோ அவர்கள் அல்லாவை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டுவீராக என்று கூறியிருந்தனர். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் வந்து எங்கள்கிட்ட முன்னாடி நிற்க சொல்லு, வெளிப்படையாக நாங்கள் அல்லாவை பார்க்கணும், அப்போதான் நம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த குற்றப்பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ராவில் 55வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக அல்லாஹ் வந்து அதை சொல்லிகிட்டே இருப்பான். புரியுதா? இது அல்லாஹ்வுடைய சுன்னத்து கிடையாது. இங்கே துனியாவுடைய எக்ஸாமே என்ன? மறைவான நிலையில் அல்லாவை நம்புவது. அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் அல்லாஹ்வுடைய படைப்பையும் வச்சு அல்லாவை நம்புறது. ப்ராடக்டை வச்சு அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன், அதை உருவாக்கியவன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறது. புரியுதா? அதுதான் இந்த உலகத்துடைய எக்ஸாம். இன்னைக்கு வந்து நேரில் வந்தால் தான் நான் வந்து ஒத்துக்குவேன் அப்படிங்கிறது வந்து திமிரு. இப்போ இபி பில்லு கட்ட சொல்கிறான். இப்போ வந்து இபியிலேருந்து ஒரு ஆள் வர்றாரு, வந்து எடுத்துகிட்டு போகிறாரு, 15ஆம் தேதி கட்டுங்க அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் உக்காந்துட்டு மின்சாரத்துறை அமைச்சரை வர சொல்லு. எப்படி? மின்சாரத்துறை அமைச்சரை வர சொல்லு, கரண்ட் பில் தானே வேணும், காசு அவருக்கு தானே போகுது, நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன். அப்படின்னா திமிரு தானே இது, எகத்தானே இது. இப்போ இதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதா?
இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்சல் வருது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் ஓனர் வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னா வருவானா? அப்போ அல்லாவுடைய கண்ணியம் என்ன, மகத்துவம் என்ன, அவன் வந்து வருவானா? ரசூல் அனுப்புனதே பெருசு, போய் தொலையுது அப்படின்னு ரசூல் அனுப்புகிறான். என்ன அதுவே உனக்கு வந்து பெருசு. இதில் வந்து தெனாவட்டு இப்படி அவங்க கேட்குறாங்க. கேட்டவுடனே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவ்வாறு அவர்கள் அக்கிரமமாக நடந்து கொண்டதால் திடீரென அவர்களை ஒரு பேரிடி தாக்கியது. இப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்க, டபால் ஒரு இடி. அல்லாஹ்வை கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்துங்கிறாங்க. கேட்டவுடனே ஒரு சவுண்டு டமால்ன்ட்டு. உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அப்படியே செத்துடுறாங்க. அப்படியே என்ன ஆயிடுது, செத்து போயிடுறாங்க. அப்போ ஒரு சவுண்டு தாங்குற அளவுக்கு கூட நம்மளை வந்து அல்லாஹ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து இங்க கொடுக்கல. அந்த உடம்பு நமக்கு கொடுக்கல. மறுமையில நம்ம அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ்வை பார்ப்பதற்கான அந்த உடம்பு அல்லாஹ் மறுமையில தான் கொடுப்பான். அந்த உறுதியான உடல் அல்லாஹ்வுடைய அந்த வெளிச்சத்தை பார்க்கிற அளவுக்கு கண்கள், இந்த கண்களை கொண்டு பார்க்க முடியாது. இங்க நம்மளால வந்து ஒரு 1000 வாட்ஸ் பல்பு நம்மளால பார்க்க முடியுமா? சூரியனை ஒரு 10 நிமிஷம் உத்து பார்க்க முடியுமா? அப்ப எதுக்கு அகராது? அல்லாஹ் அதையெல்லாம் தாண்டி பிரகாசமானது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி வந்து நீங்க அல்லாஹ்வை வந்து கேட்குறீங்க? அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க மூசாவை ஃபாலோ பண்றவங்க, உங்களை ஃபாலோ பண்ணா எங்களுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னாங்களே. அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்க மூசாவெல்லாம் ஃபாலோ பண்ணல, அவரையே போட்டு டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க திருட்டு பசங்க, இப்படிதான் சாக்கு போக்கு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, தள்ளி போடுறாங்க. உண்மையிலே இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுடைய லாபங்கள் பாதிக்கப்படுறது தான். புரியுதா? யாரா இருக்கட்டும், உண்மையை வந்து யார் நிராகரிப்பாங்க, உண்மையை உள்ளபடி யார் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த அநியாயம் பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. பிறகு அவர்களுக்கு தெளிவான சான்றுகள் வந்த பின்னரும் பசுவின் கன்றை தங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள். அதனையும் நாம் மன்னித்தோம். நாம் மூசாவிற்கு தெளிவான கட்டளையை வழங்கினோம். அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படியும் அநியாயம் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் நான் மூசாவுக்கு வந்து சான்றுகள் ஏகப்பட்டது கொடுத்தேன். தெளிவான சான்றுகள் என்னென்ன, மூசா நபிக்கு அவருடைய கைத்தடி போட்டால் பாம்பா மாறிடும். அப்புறம் ஒரு அற்புதம் என்ன, ரத்தம், ஆறு முழுவதும் ரத்தமாக மாறிச்சு. ஊரு பூரா தவளை வந்துச்சு, வெட்டுக்கிளி வந்துச்சு, கண்ணு முன்னாடி கடல் பிளந்தது, ஃபிரௌனை அழிச்சான். இவ்வளோ 400 ஆண்டு காலம் அடிமை வாழ்க்கையில் இருந்தாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து ரிலீஸ் ஆகி போறதுங்கிறது சாதாரண வேலை கிடையாது. அவ்வளோ தூரம் ஒரு சிக்கலாக இருந்தாங்க. அதுக்காக இவங்களை காப்பாற்றுறதுக்காக 400 ஆண்டு காலமாக இருந்த அந்த ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் அழிச்சு இன்னி வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ராஜா இன்னைக்கு வந்து உருவாகலை. இன்னைக்கும் எகிப்து என்ன மாதிரி மியூசியமாக இருக்கு, எல்லாம் அது சமாதியாக கிடக்கு. அது மூசா நபி காலத்தில் அப்படி இருந்த ஊர் கிடையாது. ரொம்ப செல்வ செழிப்பாக இருந்த ஊர் இன்னைக்கு நாரி போய் கிடக்குது. அதனால அல்லாஹ் சொல்றான், இவ்வளோ அத்தாட்சி நீங்க பார்த்தீங்க, இப்போ என்ன கேட்குறீங்க, எழுதி வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ அத்தாட்சி காமிச்சாரு மூசா. அப்போ கூட நீங்க வந்து அவ்வளோ விஷயம் நடந்தது. யாருக்கு இவங்க நன்றி செலுத்தணும்? மூசா நபி வந்து ஃபிரௌன் இருந்து கூட்டிட்டு வந்து காப்பாற்றி வெளியே கூட்டிட்டு வர்றாரு. அப்போ இவங்க யாருக்கு நன்றி செலுத்தணும்? மூசா நபிக்கு. ஆனால் யாருக்கு செலுத்தினாங்க? காளைக்கன்றுக்கு. அந்த காளைக்கன்று வந்து என்னமோ இவங்களை காப்பாற்றிட்டு வந்த மாதிரி அதை காமிச்சாங்க. அல்லாஹ் சொல்கிறேன், இது எவ்வளோ பெரிய துரோகம். இவங்க நான் கண்ணு முன்னாடி மூசா நபி சொல்கிறாங்க, இது அல்லாவுடைய புறத்துலேருந்து வந்துன்ட்டு. இவனுக்கு காளைக்கன்றை வச்சுக்கிட்டு இதுதான் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணிச்சுங்கிற மாதிரி இவனுக்கு கிரெடிட்டு காளைக்கன்றுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால தான் காளைக்கன்றை வணங்குறாங்க. புரியுதா? அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் தூர்மலையை அவர்களுக்கு மேல் உயர்த்தி அவர்களிடம் வாக்குறுதி வாங்கினோம். இந்த தூர்மலை அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த 70 தலைவர்களை வர வச்சு வேதத்தை கொடுத்து தூர் சினா மலையை அல்லாஹ் உயர்த்தி ஒழுங்கா இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான், வாக்குறுதி வாங்கணும். இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்த மகாபாரதத்தோட ஃபிட் ஆகும். இன்னைக்கு இங்க பிராமணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, பிராமணர்கள் சித்பவன் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களாம் இருக்காங்க. அது நிறைய இதில் ரிசர்ச்சஸ்லாம் இருக்குது. இந்த மூசா நபியுடைய ஸ்டோரியும் கிருஷ்ணருடைய ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும். மூசா நபி வந்து தண்ணியில் போட்டு அந்த பெட்டியில் போட்டு ஆற்றுல விடுவாங்க, கிருஷ்ணரும் ஆற்றுல வருவார்.
அங்கே வந்து ஃபிரௌன் இருப்பான், இங்கே வந்து கம்சன் ஒருத்தர் இருப்பான். அங்கே வந்து மூசாவுடைய அம்மா ஒன்று, பெத்த அம்மா ஒன்று, வளர்த்த அம்மா ஒன்று. இதே மாதிரி கிருஷ்ணருக்கு எடுத்தீங்கன்னா பெத்த அம்மா ஒன்று, யசோதாங்கிற வளர்ப்பு அம்மா ஒன்று. எல்லாமே வேற வேறையா இருக்கும். அதே மாதிரி இவரும் வந்து மலையை தூக்குவார். யார்? கிருஷ்ணர். அவரும் வந்து ஒரு விரலில் அப்படி மலையை தூக்குவார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மலையை தூக்குன சம்பவம் வரும். அங்கேயும் காளை வந்து புனிதமானது, இங்கே காளை கன்று இவங்க வணங்கி வச்சுருப்பாங்க. இவங்க 2 பேருமே இந்த 2 இதுவுமே இவங்க மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தா ஒரு வகையில் இவங்க அந்த யூதர்களுடைய ஒரு பிரிவு தான் இவங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தலை தாழ்த்தியவாறு வாயிலில் நுழையுங்கள் என்று நாம் அவர்களுக்கு கட்டளையிட்டோம். சப்த், அதாவது சனிக்கிழமை விதியை மீறாதீர்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்த இவர்களுடைய குற்றப்பத்தியில சொல்றான். ஒரு ஊரை வந்து அல்லாஹ் சொல்றான், இந்த ஊருக்கு போங்க, ஜெயிப்பீங்க, சண்டை போடுங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னு. அதான் சொன்னல, அந்த தாபூத்துங்கிற அந்த பெட்டி எடுத்துட்டு போய் முன்னாடி வச்சாங்கன்னா அந்த பெட்டி கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அந்த பெட்டி வச்சுட்டாங்கனாலே கம்பல்சரி இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்படி வெற்றி கிடைக்கும் போது அந்த ஊருக்குள்ள நுழையும் போது திமிரா நுழையாதீங்க. ஒரு தலையை சாய்த்து தலையை தாழ்த்தியவாறு ஒரு அடக்க ஒடுக்கமா போங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை மீறி தெனாவட்டா உள்ள போறாங்க. அதாவது இந்த ஜெயிச்ச திமிர் இருக்கும்ல, ஓடுற நாயை கண்டா துரத்துற நாய்க்கு இலக்காரம் அப்படிம்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜெயிச்ச திமிர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள போகும்போது ஒரு கெத்தா போவாங்க. கிடைக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு கிடைக்கிற வீடுகள் எடுத்துக்குவாங்க, கிடைக்கிற வயல்வெளிகளை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. இது மாதிரியான ஒரு நடவடிக்கை அவங்க பண்ணாங்க. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியில் ஜெயிக்கும் போது என்ன பண்ணாங்க? சஹாபா அந்த ஹதீஸ்களில் வரும், கழுத்து இப்படி அறுக்கப்பட்டு இப்படி தொங்கின மாதிரி இருந்தாங்க. தலையை தூக்கி கூட அந்த மக்கள் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம். அது பார்த்தா கூட ஒரு நக்கலை பார்த்துட்டு போலாம்ல, என்னென்ன ஆட்டம் போட்டிங்கடா டேய் அப்படின்ட்டு. அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு. ஒலிம்பிக்கில் கூட பார்த்தீங்கன்னா மெடல்லாம் ஜெயிச்சுட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வருவாங்க, வேர்ல்டு கப்பும் ஜெயிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரௌட் மூமெண்ட் வருவாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ஜெயிச்சவங்க அடக்கமாக இருக்கணும், ஆட்சியாளர்கள் ரொம்ப பணிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த என்ன பண்ணாங்க? அவங்க அல்லாஹ் சொன்ன கட்டளையை மீறுறாங்க. சபுத்து, சனிக்கிழமை விதியை மீறாதீர்கள் என்று நாம் அவர்களுக்கு கூறினோம். மேலும் இவ்விஷயத்தில் திடமான வாக்குறுதியையும் அவர்களிடம் நாம் வாங்கினோம். இப்போ சனிக்கிழமையுடைய ஒரு ரூலும் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். வாரத்தில் ஒரு நாள் லீவு, அது சாட்டர்டே. அந்த நாளில் முழுக்க இபாதத் மட்டும்தான் செய்யணும், எந்த வேலையும் செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அப்படின்னா அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது, முன்னாடியே சமைச்சு வச்சிடணும். அதனால் இன்றைக்கும் இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்க? இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆயிடுச்சுனாலே எல்லா கடையும் மூடிடுவானுங்க, ரெஸ்டாரண்ட்டெல்லாம். சனிக்கிழமை எதுவுமே கிடைக்காது, முன்னாடியே வாங்கினது தான். சரியா? அதையும் சரியாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. இது பற்றி 7வது அத்தியாயம்ல 6 டீட்டெயிலாக வரும். அது என்ன பண்ணாங்க சனிக்கிழமை, அதுக்கு அல்லாஹ் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கிற அங்கே டீட்டெயில் வரும். அவர்கள் நம் வாக்குறுதியை மீறியதாலும் அல்லாவின் வசனங்களை நிராகரித்ததாலும் இறை தூதர்கள் பலரை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்ததாலும் மற்றும் எங்களுடைய உள்ளங்கள் உரைக்குள் நன்கு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்று கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். அப்போ அல்லாஹ் இவங்ககிட்ட என்ன சொல்றான்? வாக்குறுதியை மீறினாங்க, என் வசனங்களை நிராகரிச்சாங்க, தூதர்களை நியாயமின்றி கொலை செய்தாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொன்னாங்க? எங்க உள்ளங்கள் உரைக்குள்ள நாங்க கவர் போட்டு வச்சிருக்கோம், நீ என்ன வேணாலும் பேசு, எங்களை மாற்றவே முடியாது. இது ஒரு பெருமை உங்களுக்கு. எப்படி? நீ எவ்வளோ வேணாலும் எங்களை கன்வின்ஸ் பண்ண பாரு, எங்களை உன்னால மாற்ற முடியாது. அந்த எக்ஸிபிஷன்லாம் ஒரு ஆள் நின்றுப்பார்ல, இவரை சிரிக்க வைக்கவே முடியாதுன்ட்டு, எவ்வளோ நீ சிரிப்பு காமிச்சாலும் அவர் சிரிக்க மாட்டார் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அதில் ஒரு பெருமை உங்களுக்கு. அதாவது சத்தியத்தில் உறுதியாக இருக்கிறதுங்கிறது வேற, அசத்தியத்தில் உறுதியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாபக்கேடு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ரசூல்லாட்ட? நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் கவர் போட்டு வச்சுருவோம், எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு விஷயம் உள்ளே போகாது. அல்லாஹ் சொல்கிறான், உண்மை என்னவெனில்
அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவே அவர்களின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான். எனவே அவர்கள் மிக குறைவாகவே நம்பிக்கை கொள்கின்றனர். இதெல்லாம் என்ன பண்ணுறான், உண்மையிலே இவங்க மூடி இருக்குங்கிறாங்க. இது இவங்க மூடல, நான் தான் மூடிட்டேன். இது எப்போ அல்லாஹ் முத்திரை வச்சிருவோம் அப்படின்னா, தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது. அதே மாதிரி அல்லாஹ் இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த யூதர்களை பற்றி பேசுது. இங்கே இவங்க ஏதாவது காளை கன்றை வணங்குனாங்களா? மதீனால இருந்த யூதர்கள் காளை கன்றை வணங்குனாங்களா? இல்லை. மூசா நபி காலத்தில் காளை கன்றை வணங்குனாங்க. அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பனிஷ்மெண்ட்டை இது இவங்களுடைய முன்னோர்கள் செஞ்சது. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறான், நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் செஞ்சீங்க, நீங்கள் செஞ்சீங்கிறான். இப்போ இது நியாயமா? இது அப்போ அநியாயமாக எல்லாம் சொல்லுவோன்னா, அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க முன்னோர்கள் செஞ்சதை சரின்னு இவங்க நினைக்கிறாங்க. நினைச்சா அதுதான் அர்த்தம், நீயும் அதுதான் அர்த்தம். புரியுதா? இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல, அலி ரலியல்லாஹு காலத்தில் ஹக்குக்கும் பாத்திலுக்குமான போர் நடந்துச்சு. ஒரு பக்கம் அலி ரலியல்லாஹு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் கலகக்கார கூட்டம் இருந்துச்சுன்ட்டு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை இவங்களும் நியாயவான்கள் தான், அலி தான் தப்பு பண்ணிட்டாருங்கிறாங்க. இப்போ இவங்களும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். புரியுதா? அப்போ ஒரு தப்பை நீ எவனோ ஒருத்தன் தப்பு செய்கிறான், ஆனால் அந்த தப்பை நீ சரின்னு நினைச்சின்னா நீயும் அதில் குற்றவாளி. புரியுதா? அது முன்னோர்கள் காலத்தில் நடந்திருந்தாலும் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, நபிமார்களை விட தங்களுடைய முன்னோர்கள் மேல இருக்கக்கூடிய பக்தி இவங்களுக்கு ஜாஸ்தி. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த குற்றங்கள்லாம் செஞ்சீங்க, அதோடைய கண்டினியூஷன்ல தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு அந்த புத்தி போகல, அதே மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க. அப்போ இங்க உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு சவுதிக்கு வக்காலத்து வாங்குறான் பாரு. சவுதிங்கிறது அது என்ன, இஸ்லாமிய கலாச்சாரத்துடைய தலைநகரமாக இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கணும். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த இடத்துல வாழவே கூடாதுன்னு வாழ்நாள் முழுக்க தடை செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னைக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்கள் கேலி கூத்தாக்கப்படுது. புரியுதா? ஏகப்பட்ட அநியாயங்கள் செய்யப்படுது. அது ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் பார்த்து அதை பற்றி யாராவது கமெண்ட் பண்ணால், அங்கே படிச்சுட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி அங்கேருந்து சம்பளம் வாங்கிட்டு வந்த இந்த உலமாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க வக்காலத்து வாங்குறாங்க. அப்போது அவங்க அங்கே உட்காந்துட்டு அநியாயம் பண்ணுறாங்க, இவன் இங்கே உட்காந்துட்டு வக்காலத்து வாங்கினால, எல்லாரும் சமந்தான். இன்னைக்கும் ஹுசேனுடைய கொலையில் குற்றவாளிகள் லிஸ்ட்டு ஆடு பண்ணப்பட்டுட்டே இருக்கு. யாரெல்லாம் ஹுசைனை கொன்னது சரின்னு நினைக்கிறாங்களோ இன்னைக்கு இந்த உலமாக்கள், சவுதியுடைய இந்த ஃபண்டட் உலமாக்கள், அதனால இவங்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ். என்னது? ஸ்காலர்ஸ் ஃபார் டாலர்ஸ், டாலருக்கான ஸ்காலர்கள் இவங்க. அப்போ அமெரிக்கன் டாலருக்காக இவங்க பேசக்கூடியவர்கள். அப்போ இவர்களுக்கும் அந்த குற்றத்தில் எந்த குற்றத்தை எல்லாம் இவங்க ஆதரிக்கிறாங்களோ அந்த எல்லா குற்றத்திலையும் வரலாற்றில் நீ எந்த குற்றத்தை எல்லாம் நீ ஆதரிக்கிறியோ, இது செஞ்சது கரெக்டுன்னு நீ நினைச்சேன்னா நீ அந்த வரலாற்றில் நீயும் வரும். அந்த கேஸ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பழைய கேஸு, அதில் என்கொயரி பண்ணும்போது எல்லாம் ஒன்னையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவான். எல்லாம் அந்த காலத்திலே நான் வாழல அப்படின்னு. நீ வரலாறு படித்து அந்த காலத்தில் இவங்க தான் சரின்னு நினச்சில்ல, அப்போ நீயும் அதில் குற்றவாளி தான். அப்போ இல்லைன்னா அல்லாஹ் இங்கே குற்றம் சுமத்த யூதர்கள் என்ன சொல்லியிருக்கணும், அவங்க செஞ்சதுக்கு எங்ககிட்ட என்னப்பா, எங்ககிட்ட என்ன பேசுகிறீங்க இதுதானே கேட்டிருக்கணும். மதீனால இருக்கிற யூதர்கள் என்ன சொல்லியிருக்கணும், எங்கள் அப்பா பாட்டம் செஞ்ச தப்புக்கு நாங்கள் எப்படிங்க பொறுப்பாக முடியும்னு கேட்டுக்கலாம்ல. ஆனால் கேட்கல. என்ன விஷயம், அவங்களுடைய முன்னோர்களை அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி அலி ரலியல்லாஹுவோட போரிட்ட அந்த முஆவியா ரலியல்லாஹு இருக்காங்களே, அவரெல்லாம் யாரெல்லாம் உயர்த்தி பேசுகிறாங்களோ, யாரெல்லாம் அவரை கிளைம் பண்ணுறாங்களோ, அவங்க எல்லாருமே அலி ரலியல்லாஹுக்கு எதிராக, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுக்கு எதிராக, ஹசன் ஹுசைனுக்கு எதிராக சண்டை போட்டவர்கள் பட்டியலில் வருவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது அழகாக புரிஞ்சிடும். மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறி விட்டதனாலும் மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசா நபி அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு விஷயங்கள் சொல்றான். இது யூதர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான விளைவு.
இங்க இருந்து தான் யூதர்கள், அதாவது பனி இஸ்ராயல்கள்ங்கிறது இப்ராஹிம் நபியுடைய உம்மத்து, இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள், யாக்கூப் நபியுடைய வாரிசுகள், யூசுப் நபியுடைய வாரிசுகள், தாவூத் நபியுடைய, சுலைமான் நபியுடைய வாரிசுகள் ஒரே ஒரே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்றாங்க. இதுல ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க 2 குரூப்பா பிரிகிறாங்க. இதுல ஒரு குரூப்புக்கு பேரு கிறிஸ்தவர்கள், இன்னொரு குரூப்பு யூதர்கள். அப்ப இந்த இடம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அல்லாஹ் இங்க கிளியர் பண்றான். புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். மேலும் அவர்கள் தம் நிராகரிப்பில் எல்லை மீறி விட்ட போது, அல்லாஹ் தான் சொன்னல, இப்ராஹிம் நபிக்கு அப்புறம், அதாவது மூசா நபிக்கு அப்புறம் ஈசா நபி வரைக்கும் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 1400 வருஷம் தொடர்ச்சியா அல்லாஹ் ரசூல்கள் நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான். யாருக்கு? பனி இஸ்ராயல்களுக்கு. இவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு நபி வந்தா ஏத்துக்குவாங்க, ஒரு நபி வந்தா மறுப்பாங்க, ஒரு நபி வந்தா கொன்னுருவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய அந்த உச்சகட்ட பாவம், அவங்க ரொம்பவும் தரம் கெட்டு போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், ரசூல் அனுப்புறான். ரசூல்னா தெரியுமில்ல, ரசூல் அல்லாஹ் அனுப்பிட்டான் அப்படின்னா அந்த அவங்களுக்கு தி எண்டுன்னு அர்த்தம். இனிமே எந்த எக்ஸ்கியூஸும் அவங்களுக்கு என்ன நடக்காது, அவங்க காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. ரசூல் வந்துட்டார் அப்படின்னா முடிஞ்சது. ஒன்று திருந்தி ஆகணும், இல்லைன்னா அழிக்கப்படணும். 2ல ஏதோ ஒரு விஷயம் தான் நடக்கணும். அப்போ அல்லாஹ் ரசூலை அனுப்பிட்டான். அப்போ அல்லாஹ் சொல்றான், மரியம் மீது பெரியதொரு அவதூறை அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல என்ன பண்றாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு அவதூறு சொல்றாங்க. என்ன அவதூறு சொல்றாங்க? முதல் விஷயம் என்ன, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிறாங்க? மிகவும் தூய்மையான இம்ரானுடைய குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அந்த ஃபேமிலிக்கே ஒரு மரியாதை இருக்கு. அதனாலதான் சூரத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஆல இம்ரான்னு சொல்லி அல்லாஹ் சூரா பேரே வச்சிருக்கான். புரியுதா? அப்போ அவ்வளவு தூய்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நன்னடத்தை. குழந்தையிலிருந்து அந்த குழந்தை எங்க வளருது? பள்ளிவாசல்ல தான் வளருது. ஜக்ரியா நபி கண்ட்ரோல்ல தான் வளருது. ஊருக்கே தெரியும் அந்த குழந்தையோடைய கேரக்டர், அவ்வளவு கண்ணியமான கேரக்டர். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தை பிறக்க வைக்கிறான். ஏன்னா இவங்க நபிமார்களை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கொலை பண்ணிடுவாங்க. என்னன்னு சொல்லி கொலை பண்ணுவாங்க? இப்போ நான் சொன்னல, ஒரு நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி வந்துகிட்டே இருப்பாருன்ட்டு. இப்போ ஒரு நபி இறந்துட்டாரு, அடுத்த ஒரு நபி வர்றாருன்னு வைங்க. வரும்போதே இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஆளாளுக்கு ஒரு 4 பேர் நானும் நபியும்பா. இப்போ மக்கள் மத்தியில் ஒரிஜினல் நபியும் இருப்பாரு, டூப்ளிகேட் நபியும் இருப்பாரு. நபிமார்களுக்கு அற்புதம்லாம் தரமாட்டான்ல, ரசூல்களுக்கு தான் அற்புதம். அப்போ நபிமார்கள்னால ப்ரூவ் பண்ண முடியாது நான் தான் ஒரிஜினல் நபின்ட்டு. ஆனால் அந்த போதனைகளை வச்சு புரிஞ்சுக்கலாம், இது ஒரு நபினால மட்டும்தான் பேச முடியும். அதுக்கு மனசாட்சி உயிரோடு இருக்கணும். மனசாட்சி நீ சாகடிச்சிட்ட அப்படின்னா உன்கிட்ட நபி பேசினாலும் ஒன்று தான், ஒரு சைத்தான் பேசினாலும் ஒன்று தான், எல்லாமே உனக்கு சரி ஒரே மாதிரி தான் புரியும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நபிமார்களை கொன்னுகிட்டே வராங்க. இப்போ அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு ரசூல் அனுப்புறான். அந்த ரசூல் எப்படிப்பட்ட ரசூல் அனுப்புறான்? டவுட்டே இருக்கக்கூடாது, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்த ஒரு தூதர் தான் அப்படிங்கிற டவுட்டே இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன பண்றான், அவ்வளவு தூய்மையான அந்த குடும்பத்திலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாமை தேர்வு செஞ்சு கல்யாணம் ஆகாமலே கன்னியாக இருக்கும் பட்சத்திலேயே அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறான். அந்த குழந்தைய பெத்தெடுத்துட்டு அவங்க ஊருக்குள்ள வராங்க. வந்த உடனே ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன இப்படி ஒரு மோசமான காரியம் பண்ணிட்ட, உங்ககிட்ட இருந்து நாங்க இதை எதிர்பார்க்கல அப்படின்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரும் சொல்லும் போது அவங்க என்னங்கிறாங்க, எதுவுமே நான் பேச மாட்டேன், எதா இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட பேசிக்கங்க, கேட்டு பிறந்த கை குழந்தை, ஒரு நாள் குழந்தை, எதா இருந்தாலும் இந்த குழந்தைகிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் சுத்தி ஆச்சரியமா கேட்குறாங்க, என்ன விளையாடுறியா, எங்க இருந்து இந்த குழந்தைய பெற்றுட்டு வந்தா, இந்த குழந்தையோட அப்பன் யாருன்னு உன்கிட்ட கேட்டா நீ பாட்டு குழந்தைகிட்ட காட்டுறிய, அறிவு இல்லையா, குழந்தை எப்படி பேசுங்கிறேன். இவங்க எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதே தொட்டிலிருந்து சவுண்டு வருது, எல்லாரும் இங்க வாங்க, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ் எனக்கு என்ன நபியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ ஒரு பிறந்த குழந்தை பேசுதுன்னா இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப பிறப்பு அற்புத பிறப்பு, குழந்தை பேசுது, உடனே எல்லாரும் வாயை மூடிட்டு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஈசா நபிய ஈமான் கொள்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம்
தூய்மையானவர்கள் தான். ஏன்னா குழந்தை பேசுது, இது அப்நார்மலா நடக்குது. அப்ப இது பிறப்பே ஒரு அற்புதம் யாருக்கு? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல யாரும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மீது குற்றம் சுமத்தல. அந்த டைம்ல என்ன பண்றாங்க, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏதோ ஸ்பெஷலா நடந்திருக்கு, அதனால அந்த அவதூறு எதுவுமே அந்த காலகட்டத்தில் சொல்லலை. இதே ஈசா நபி 30 வயசு ஆனதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவங்களுக்கு இஞ்சில் இறக்குறான். டியூட்டி அப்பதான் அவங்க சார்ஜ் எடுக்கிறாங்க. நுபுவத்து அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்க நபியுடைய அந்த வேலையை டியூட்டியில் எடுக்கல. புரியுதா? வயசாகணும்ல, இளைஞராக ஆகணும்ல. ஒரு 30 வயசு வரும்போது தான் அவங்க அந்த டியூட்டி சார்ஜ் எடுக்கிறாங்க. சார்ஜ் எடுத்ததை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல பனி இஸ்ராயல்கள் பண்ணிட்டு இருந்த தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. அவங்க என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிறைய நீங்க பைபிள்லேயே கூட பார்க்க முடியும். யூதர்களுக்கும் யூத மத குருமார்களுக்கும் ஈசா நபிக்கும் நடந்த அந்த வாக்குவாதம், ஒவ்வொரு கிளாஷு, அவங்க எந்தெந்த இடத்துலலாம் அவங்களுக்கு என்னென்ன இது பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பைபிளில் பார்க்க முடியும். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருந்தாங்க. என்னன்னா, ஜெருசலம் ஆலயம் இருக்கு, அந்த ஆலயத்தில் பலி கொடுக்கறதுக்கு பிராணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பிராணி வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் நாட்டளவு. இவங்க உள்ள வச்சிருப்பாங்க, அந்த பிராணியை தான் நீங்கள் அறுக்கணும். எந்த பிராணி? இந்த கமிட்டி இருக்கும், இவங்களுடைய அந்த மஸ்ஜித் நிர்வாக கமிட்டி. அந்த கமிட்டி கொடுக்குற ஆடு தான் நீ அறுக்கணும். சரி, இந்த ஆடு எவ்வளோ? நீ அது 10,000 ரூபாய் இருக்கும் மார்க்கெட் ஆடு, இது 1,00,000 ரூபா. புரியுதா? அதே மாதிரி உள்ள போய் நீ காணிக்க போடணும்னா உன் நார்மல் தங்க காசு வெள்ளி காசு போடக்கூடாது. 10 தங்க காசு கொடுத்தீங்கன்னா இவங்க கோயில் முத்திரை பதிச்சோ ஒரு நாணயம் கொடுப்பாங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப இது என்ன சொல்றாங்க, உங்க 10 காயின் எங்க ஒரு காயினுக்கு சமம். இப்ப இதைத்தான் அமெரிக்கா பண்ணிட்டு இருக்கு. உங்க 80 ரூபாய் எங்க 1 ரூபாய்க்கு சமம் டாலர். இதை டேபிள் வச்சு அங்கங்க பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபேமிலியா, பனி இஸ்ராயல்ல 12 குளம் இருக்கும்ல, அத்தனை பேரும் ஒவ்வொருத்தனும் தனித்தனியா ஒவ்வொருத்தன் ஒரு ஏரியா பிரிச்சிருப்பான். நான் காசுல கொள்ளையடிச்சுக்கிறேன், நீ பறவையில கொள்ளையடிச்சுக்கோ, நீ கோழி குர்பானி கொடுக்குறதுல வச்சுக்கோ, நீ ஜபம் பண்றதுல வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இவங்க பிரிச்சிருந்தாங்க. ஈசா நபி நேராக போறாங்க, அந்த டேபிள்லாம் தள்ளி விடுறாங்க. என்னடா நடந்துட்டு இருக்குது இங்க அல்லாஹ்வுடைய பேர்ல? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இது பள்ளிவாசல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி இது எல்லாமே செய்யும் போது அவங்க என்ன பண்றாங்க அந்த டைம்ல? அப்போ சொல்றாங்க, 30 வருஷம் பழசாயிருச்சு அந்த செய்தி, இவர் குழந்தையில பேசுனது. இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, இவர் பரப்பே சரியில்லைங்க, இவர் இப்படிதாங்க சொல்லுவார், இவங்க அம்மாவும் கேரக்டர் சரியில்லைங்க. அப்ப அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது என்னன்ட்டு. மிகப்பெரிய அவதூறை அவர்கள் சொன்னாங்க, அவர்கள் நிராகரிப்பில் ஈடுபட்டார்கள். அந்த அவதூறை கூட அல்லாஹ் என்ன சொல்றான், இது சாதாரணமான ஒரு அவதூறு கிடையாது. புரியுதா? ஒரு பெண் மீது அவதூறு சொல்றது குஃபுரு கிடையாது. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் மேல அவதூறு சொல்றது என்னது? குஃபுரு. ஏன்னா அந்த பிறப்பு தான் அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறதுக்கு சாட்சி. அதுவே நீ மறுத்துட்டா, அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரூல் என்ன தெரியுமா? அவங்க அந்த ஊர்லயே சிறந்த குடும்பத்தின் ஒழுக்கம் மிக்க ஒரு ஃபேமிலியில தான் எல்லா நபிமார்களும் பிறப்பாங்க. இது மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. இந்த ஹெர்குலிஸ் இருப்பார்ல, இந்த ஹெர்குலிஸ் மன்னர் உமர் சீரிஸ்ல கூட வரும்பார். அபு சுஃபியானை நிக்க வச்சுட்டு பின்னாடி கேள்விகள் கேட்டே இருப்பாரு. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லும், மாத்தி சொன்னா தலையை எடுத்துருவேன், பின்னாடி ஆள் நிக்க வச்சிருவார் குறைஷிகளை. நீ பின்னாடி திரும்பியும் பார்க்க கூடாதும்பார். அவருக்கு உண்மை சொன்னா நீங்க இப்படி இப்படின்னு தலையாட்டணும், அவர் பொய் சொன்னா இப்படின்னு தலையாட்டணும் பாரு. இவர் என்ன பாரு, அபு சுஃபியானு பின்னாடி மட்டும் எங்க ஆளுங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நான் ஒரு பொய்யை சொல்லி அவங்க இப்படி இப்படின்னு ஆட்டிட்டாங்கன்னா என் தலை காணாமல் போயிடும், அதனால எல்லாமே உண்மையா சொல்றேன் அப்படிம்பாரு. அப்ப அவர் சொல்லுவார், அந்த ஹெர்குலிஸ் மன்னர் கேட்பாரு, உங்க நபின்னு ஒருத்தர் சொல்றீங்களா, அவர் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவருங்கிறார். அப்ப அவர் சொல்லுவாங்க, ஆக சிறந்த குடும்பத்துல, எங்க ஆக புகழ்மிக்க காபாவுடைய நிர்வாகம் அப்துல் முத்தலிப்ட இருந்துச்சு. அவர்கிட்ட தானே அந்த பறவைகள்லாம் அந்த சம்பவம் நடக்குது அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கும்போது. அப்போ காபாவுடைய நிர்வாகி வீட்டில் அந்த குழந்தை பிறக்குது. அப்போ மிகவும் தூய்மையான ஒரு குடும்பத்தில் உயர்ந்த குலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க.
அப்போ சொல்லும்போது ஹெர்குலிஸ் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இறை தூதர்கள் இப்படித்தான் வருவாங்க, அவங்க வந்தாலே வெரி குட் ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு. அப்போ இவங்களுடைய அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமும் நல்ல ஃபேமிலி தான். அப்போ அது கெட்ட ஃபேமிலின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு அர்த்தம். சாதாரண தாழ்த்தப்பட்ட அல்லது அந்த இதுலயே பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்களை கொண்டு அல்லாஹ் நபிமார்களை அனுப்ப மாட்டான், உயர்ந்த ஒரு இவங்களை தான் அனுப்புவான். அப்போ இந்த இடத்துல இப்போ நல்லா புரியுதா, இவங்க என்ன பண்றாங்க, அந்த அவதூறு சொல்றதன் மூலமாக ஈசா நபியை நிராகரிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன, இவங்க பண்ணிட்டு இருந்த அந்த மார்க்கத்தின் அதாவது இஸ்லாத்தின் பெயரால அவங்க பண்ணிட்டு இருந்த அந்த வியாபாரம் அது ஹராமா, இவங்க மக்களுடைய காசு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனால அதை அவங்க தடுத்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டு இவர் ஆளே சரியில்லைங்கன்ட்டாங்க. இப்போ இது வந்து இப்போ இந்த இடத்துல அடுத்த வசனம், இந்த வசனத்துல தான் 600 வருஷமா என்ன நடந்ததுன்னு மண்டை பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு சம்பவத்தை பற்றி அல்லாஹ் கிளியர் பண்றான். ஈசா நபிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட 575 வருஷம். ஈசா நபிக்கும் ரசூலுல்லாஹுக்கும் என்ன கேப் எவ்வளோ, 575 வருஷம். ஈசா நபிக்கு அப்புறம் எந்த நபியும் பூமியில அனுப்பப்படலை, அடுத்து வர்றது ரசூல்லா தான். ஈசா நபி என்ன ஆனாரு, ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க, ஈசா நபி என்ன ஆனாருன்ட்டு ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், மேலும் அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீஹை நாங்கள் தான் கொன்றோம் என அவர்கள் கூறியதாலும் அவர்களை நாம் சபித்தோம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, பேசியதை ஈமான் கொண்டுட்டது தான் அல்லாஹ் சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலான மரியமுடைய மகன் ஈசாவை நாங்க கொன்னுட்டோம். அப்போ சொல்லும்போது என்ன சொல்றாங்க, பெருமையா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தான் முடிச்சிட்டோம்ல அப்படின்னு அவங்க வந்து மார்த்தட்டிட்டு பேசுறாங்க. தால்மூத்துல வந்து இவங்க நபிமார்கள் கொல்றதை பத்தி தால்மூத்துல நிறைய செய்திகள் வரும். அதுல ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா, நெபுகட்நெசர் காலத்துல நெபுகட்நெசர் மன்னன் வந்து படையெடுத்துட்டு வந்து ஜெருசலத்தை வந்து அழிப்பான். அழிக்கும் போது அங்க பலிபீடம் இருக்கும், இந்த பலிபீடத்துல தான் குர்பானி. இப்போ இங்க மக்கால எங்க பலிபீடம், மினால இருக்கு, மினால வச்சு தான் குர்பானி கொடுக்கணும். அது மாதிரி யூதர்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு பலிபீடம் இருந்தது, அங்க வச்சு தான் அவங்களுக்கு குர்பானி கொடுக்கணும். அப்ப அந்த குர்பானி கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நபியா அறுத்து குர்பானி கொடுத்து வச்சிருக்காங்க. யாரு, ஜக்கரியா நபின்னு நிறைய நபி இருந்திருப்பாங்க போல. இவர் ஒரு பேர் கொண்டு, ஜக்கரியா பேர் கொண்ட ஒரு நபி, இவரை வந்து கொன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு வச்சு அடிச்சிருக்காங்க. அந்த அம்பு சீறி பாஞ்சு செவுத்துல சொருவிட்டு நிற்குது. என்னப்பா இந்த அம்பு நிற்குது அப்படின்னா, இதுதான் ஜக்கரியா நபியை நாங்கள் கொன்னோம். ஏன் கொன்னோம் அப்படின்னா, எப்போ பாரு எங்களை குறை சொல்லிட்டே இருந்தார், எப்போ பாரு எங்களை பற்றியே பேசிட்டு இருந்தார். இப்போ ஏதாவது இப்போ நாம் என்ன பண்ணுறோம், பிஜேபி பற்றி பேசுங்க, இதை பற்றி பேசுங்க, தமிழ்நாட்டில் இந்த நடக்கு அது நடக்குங்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல முஸ்லீம்கள் ஒழுக்கமாக இருக்கணும், நாம் ஒழுங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கே நமக்கு தகுதி வரும். நம்ம இன்னைக்கு என்ன தகுதியை வச்சு நம்ம கேட்க முடியும்னு சொல்லும்போது இவங்களுக்கு என்ன ஒரு சலுப்பு வருது. அதனால் என்னங்கிறேன், என்ன எப்போ பாரு நாங்கள் சரியில்லை இதுவே பேசிகிட்டு இருக்கிறீங்க. எவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகள் அது எல்லாமே துனியா சார்ந்த விஷயம், புரியுதா? அது அப்புறம் வந்து சரி பண்ணலாம். முதல்ல நாம் சரி பண்ண வேண்டியது நம்முடைய ஈமான. அது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ரசூலை நாங்கள் கொன்றோம்னு இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அது பெருமையாக நினைக்கிறாங்க. அப்போ அந்த அறியாமையில் பல லெவல்கள் இருக்கு. ஒருத்தன் அறியாமையில் ஒரு தப்பு பண்ணுறான், இது ஒரு லெவல். அந்த தப்பு பண்ணிட்டு வருந்துறான், இது ஒரு லெவல். அதை சரி செய்யணும் அப்படின்னு யாராவது அட்வைஸ் பண்ணால் அவன் என்ன பண்ணுறான், ஆமாங்க தப்பு தான், இனிமேல் திருத்திக்கிறேன். அல்லது அமைதியாவது கேட்டுக்கணும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் தப்பு பண்ணியிருக்கேன், நீங்கள் உபதேசம் பண்ணுங்கன்ட்டு. இப்போ உபதேசம் பண்ணுறவங்கள போட்டு தள்ளுறதுங்கிறது எவ்வளோ கேடுகட்ட ஒரு குணம், இது உச்சகட்ட குணம். அப்போ இந்த குணம் ஒரு சமுதாயத்துக்கிட்ட வந்துருச்சுன்னா அது இனிமே உருப்படாது, அதோடைய கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு அந்த கிளைமேக்ஸில் யார் இருக்கா, முஸ்லீம்கள் இருக்காங்க. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் 4000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் ஜெயிலில் இருக்காங்க, புரியுதா? இஸ்லாத்துக்கு மாற்றம். இன்னைக்கு பாடகர்கள் பாடகிகள் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஹராமான செயலை செய்பவர்களுக்கு ஊக்கப்படுத்துறாங்க. ஹக்கை எடுத்து பேசுனா அந்த ஆலிம்களை என்ன பண்றாங்க, ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இப்போ இது வந்து ஒரு உம்மத்துடைய கெட்ட கேரக்டர் இருக்குல்ல, அதோடைய உச்சகட்ட கேரக்டர்.
என்னன்னா அந்த உம்மத்துக்கு உபதேசம் பண்றவங்கள காலி பண்றது. அப்ப அல்லாஹ் வந்து அந்த தப்புக்கு ஒரு ஆள் அனுப்பும்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களையும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. யஹ்யா நபி இத்தனைக்கு ஈசா நபிக்கு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறார். ஈசா நபிக்கு 30 வயசுனா அவருக்கு ஒரு 28 வயசு அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவர் என்ன பண்றாரு? யஹ்யா நபி அவரும் கொல்லப்படுறார். அவரை என்ன சொல்றாங்க, இவனுக்கு கொல்றதெல்லாம் எப்படி டெக்னிக்கா கொள்வானுங்கன்னா, இவர் நபி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் கொல்ல மாட்டானுங்க. அங்க வந்து ரூல் இருக்கு. போலி நபின்னு ஒருத்தன் தன்னை நபின்னு சொன்னா அவனை கொல்லணும். அப்படிதானே? ரசூலுல்லாஹ்க்கு அப்புறம் போலி நபின்னு சொல்லப்பட்டவங்க எல்லாரும் என்ன ஆனாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு கொலை பண்ணாங்க. புரியுதா? அப்போ போலி நபின்னு சொன்னா, போலி இறைவாக்கினர்னு சொன்னா அவனை கொல்லணும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரிஜினல் நபி யாருன்னு பார்த்து அவருக்கு அந்த ஃபத்வா கொடுப்பாங்க, இவர் டூப்ளிகேட் நபி அப்படின்னு. இப்போ இன்னைக்கு சத்தியத்தை பேசுற உலமாக்களுக்கு என்ன பேரு? வழிகெடுப்பவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் யாருப்பா உண்மையை பேசக்கூடிய உலமாக்களுக்கு என்ன பேரு? வழிகெடுப்பவர்கள். இவங்க வழிகெடுப்பவங்க யாரு? இவர்கள் வந்து மௌலானா மௌதூதி வழிகெடுப்பவர், இஸ்ரார் அஹமது வழிகெடுப்பவர், சையத் குதுப் வழிகெடுப்பவர், அல்லாமா இக்பால் வழிகெடுப்பவர். என்ன அவங்களோட செய்தி எடுத்து நான் சொன்னா நானும் வழிகெட்டவன். இப்போ உமர் ஷரீஃப் அவர் ஹக்க பேசுறாரு, அவரும் இப்போ என்ன வழிகெட்டவர். இப்படி வழிகட்ட ஒரு ஃபத்வா கொடுத்து அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? போலி நபின்னு சொல்லி கொன்றுவாங்க. நபி இல்லாமல் இவர் பொய் சொல்றாருன்ட்டு. அதே மாதிரி ஜெரேமியா நபின்னு ஒரு நபி, அவரை கிணத்துல வந்து தலையில தொங்க விட்டு அப்படியே பசியில வாடி அந்த காத்து இல்லாமல் அது இல்லாமல் அதுலேயே அப்படியே சாகடிச்சாங்க. இவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டார்ச்சர் பண்ணாங்க. அதே மாதிரி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இவங்க என்ன பண்ணாங்க, இவர் விபச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களே ஒரு லேடியை செட் பண்ணி அந்த லேடி வந்து இவங்க மேலே சாட்சி சொல்லு, இவர் வந்து என்னை கற்பழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணுன்னே அதுக்கு தண்டனையை கொடுப்பாங்க. இவங்க டெக்னிக்கே இப்படி தான், ஒரு பழி போடுவாங்க, கொன்றுவாங்க. புரியுதா? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இவங்க சொல்கிறாங்க, யார்? யூதர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் மரியமின் மகனுமான ஈசா மசீயை நாங்கள் தான் கொன்றோம் என அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அவர்கள் அவரை கொலை செய்யவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை. மாறாக அவருடைய நிலைமை அவர்களுக்கு சந்தேகத்திற்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. மேலும் எவர்கள் ஈசா விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்கள் இது பற்றி சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது ஈசா நபிக்கு அப்படிங்கிற நடந்ததுங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்றான். இவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்ன? யூதர்கள் ஈசா நபிய சிலுவையில் அரைஞ்சு கொன்னுட்டோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? ஈசா நபி நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டாரு. ரெண்டு பேரும் இந்த விஷயத்துல ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்க இதோட நின்னுக்கிறாங்க. யாரு? யூதர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? 3 நாள் கழிச்சு அந்த கல்லறையிலிருந்து அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து அந்த உடலோட வெளியே வந்து வானத்துக்கு போயிட்டாங்க. உலகத்துடைய இறுதி காலகட்டத்தில் அவங்க இறங்கி வருவாங்கங்கிறாங்க. இது இவங்களுடைய நம்பிக்கை. இது என்ன நடந்துச்சுன்னு அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவரை கொலை செய்யவே இல்லைங்கிறான். யார? ஈசா நபி உண்மையில செத்துட்டாருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஆஹா, போயிட்டாருன்னு நினைச்சா சாகவே இல்லையா? அப்போ என்ன நடந்திருக்கும்? இவங்க அப்பம் பாட்டா ஒரு கதை எழுதி வச்சிருப்பான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த சஸ்பென்ஸ்ல அப்படியே பைத்தியமா இருக்கு, சொல்ல மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல மாட்டேன், என்ன நடந்துச்சு சொல்ல மாட்டேன், கொலை செய்யல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ அவரை கொலை பண்ணல. அப்ப அன்னைக்கு நாங்க பண்ணது என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அல்லாஹ் சொல்றான், மாறாக அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, மாறாக அவருடைய நிலைமை அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கப்பட்டது. அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு. உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். ரசூல்லா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அபூலஹப் இருக்காங்க இல்லையா, அபூலஹப் வந்து அவங்க ஏதோ ரசூலா திட்டுவாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஒரு சூரா இறக்குவான், தப்பத்தை அதான் அபீலஹப்ன்ட்டு. அந்த சூரா இறக்கின உடனே அபூலஹபுடைய அந்த மனைவி இருக்காங்களே, அவங்க ரொம்ப கோபமாக வந்து ரசூல்லா எங்கே வந்தாங்களோ அவங்கள எங்கே பார்த்தாலும் தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வந்து ரசூல்லா வந்து திட்டுறதுக்காக வருவாங்க. அந்த சம்பவம் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மொத்தத்தில்
அல்லாவுடைய ரசூலுடைய எதிரி ஒருத்தர் அல்லாவுடைய ரசூலை பழி வாங்கிறதுக்காக தேடிட்டு வருவாங்க. தேடிட்டு வரும்போது அபூபக்கரும் ரசூல்லாவும் சேர்ந்து காபத்துள்ளால உட்காந்துட்டு இருப்பாங்க. வாசலில் உட்காந்து அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. நேராக அந்த பெம்பளை அந்த எதிரி வந்து என்ன பண்ணுவாங்க, ரசூல்லாவை பார்த்து அபூபக்கரை பார்த்து, எங்கே உன்னுடைய தோழர் முகம்மதும்பாங்க, எங்கே அந்த முகம்மது அப்படிம்பாங்க. ரசூல்லா இவருக்கு ஒன்றும் புரியாது, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார், ரியாக்ஷனே காட்ட மாட்டார் பக்கத்தில் இருக்கிறாருன்ட்டு. என்னடா நடக்குது, பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வந்துட்டு என்கிட்ட அட்ரஸ் விசாரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பார்த்துட்டு அவன் மட்டும் என் கையில் கிடைச்சாரு அவ்வளவுதான், காலி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி தாம் தூம்னு திட்டிட்டு போயிடும். அப்போ ரசூலா பார்த்து இவர் கேட்பாங்க, அல்லாவுடைய தூதரே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு. அல்லாஹ் வந்து ஒரு திரையை போட்டுட்டான், பார்க்க முடியாமல் ஆக்கிட்டான் அப்படின்னு. புரியுதா? அல்லாஹ்னு நினச்சா எதை வேணாலும் பண்ணுவோம். இப்போ எதிரி வந்து அவன் கையில் சிக்கினா அவ்வளோதாங்கிறீங்க, பக்கத்தில் ஒரு கூலாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. என்ன இவருக்கு ஒன்றும் புரியல, அவன் கையில் கிடச்சா அவ்வளோதான், எங்கேயாவது ஜாக்கிரதையாக இருந்து சொல்ல அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. அது மாதிரி இங்கே என்ன நடந்துச்சு சீனுங்கிறது தெரியாது. ஈசா நபியை பிடிச்சாங்களா, பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தோணிச்சா, என்னமோன்னு நடந்துச்சா தெரியாது. அல்லாஹ் சொல்றான், மேலும் எவர்கள் ஈசா விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டார்களோ அவர்களும் இது பற்றி சந்தேகத்திலே இருக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு அரை டவுட்டாவே இருக்கு. பார்த்தா உயிர் இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா இறங்கின மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேக் இம்ரான் ஹுசைன் இருக்கிறார்ல, அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். மௌலானா மௌதூதி இவர்கள்லாம் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. பைபிள்லயே பல வேற கருத்துக்கள் இருக்கு. பைபிள்லயே பார்த்தீங்கன்னா ஒரு பைபிள்ல, பர்னபாஸுடைய பைபிள்ல என்ன இருக்கு, ஈசா நபி உருவத்தில் இன்னொருவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டாருன்னு அந்த பர்னபாஸுடைய பைபிள்ல இருக்கு. அதாவது அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, கடைசி சப்பர், இரவு கடைசி விருந்துங்கிறது ரசூல்லா ஈசா நபியோடது ரொம்ப ஃபேமஸ். த லாஸ்ட் சப்பர் அப்படிம்பாங்க. அந்த கடைசி விருந்தில் எல்லா அந்த சஹாபாக்களோட உட்காந்து ஈசா நபி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பாடுலாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் நீங்கள் என்னை பார்க்கறது கடைசிம்பார். யார்? ஈசா நபி சொல்லுவார். சொல்லிட்டு என்ன சொல்லி, இன்னைக்கு நைட் நீங்கள் யாரும் தூங்கக்கூடாது. இந்த பர்னபாஸில் இருக்கிற பைபிளில் வந்து சொல்கிறார், இன்னைக்கு நைட் நீங்கள் யாரும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். எல்லாரும் முழிச்சிட்டு 12 சீடர்களும் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஈசா நபி மட்டும் உள்ளே போய் அல்லாஹ்ட்ட துவா கேட்டுட்டு இருப்பாங்க. துவா கேட்டுட்டு இருக்கும்போது ரோமர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்டி கொடுக்குற யூதாசுன்னு ஒருத்தன் வருவான். அவனும் ஈசா நபியோடைய தூதர், சீதர் தான், முனாஃபிக்குன்னு வச்சுக்கோ. அந்த முனாஃபிக் என்ன பண்ணுவான், வருவான், ஈசா நபியை வந்து இந்த ரூமில் தான் இருக்காரு, நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ரோமர்களுக்கு வந்து கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வந்து பார்ப்பான். வந்து பார்த்தா இங்கே 11 பேரும் 12 பேரும் சஹாபாக்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. உள்ளே பார்த்தா ஈசா நபி இருப்பார். உள்ளே தானே இருக்கிறாருன்னு அப்படியே அவன் போவான். ஈசா நபி அப்படியே வானத்துக்கு உயர்த்தப்படுவார். இவனுக்கு ஈசா நபியோட உருவம் கொடுக்கப்பட்டுரும். இந்த 12 பேர் தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரே நேரத்தில் முழிச்சுக்குவாங்க. முழிச்சுக்கிட்ட உடனே ரோமர்கள் உள்ளே வந்துடுவாங்க. இந்த 12 பேரும் என்ன பண்ணுவாங்க, ஈசா நபியை காப்பாற்ற போவாங்க. அப்போ ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க, தா ஈசா நபி புடி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போய் அவரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு அவருக்கு மரண தண்டனை கொடுத்து சாவடிச்சிருவாங்க. இது பர்னபாஸ் பைபிள் சொல்லக்கூடிய ஒரு வெர்ஷன். ஆனால் இன்னொரு வெர்ஷன் என்ன, இவர் என்ன சொல்கிறாரு, இம்ரான் ஹுசைன் அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய உடல் அவங்க வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அந்த ஆத்மா அவருடைய ரூஹ அல்லாஹ் வந்து வெளியே எடுத்துட்டான். அவங்க கொஞ்சம் நேரம் அவங்க உயிர் போகிற வரைக்கும் தொங்க விடுவாங்க. ஆனால் அவர் சாகலை. அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சாங்க. இறக்கி வைக்கும்போது அல்லாஹ் என்ன பண்ணான், அந்த ரூஹை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவர் வானத்துக்கு உயர்த்தப்பட்டாருன்னு இருக்கு. ஆனால் பைபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரை கொண்டு போய் ஒரு கல்லறையில் நாங்கள் வச்சோம், 3 நாள் கழித்து வந்து பார்த்தா கல்லறை திறந்து இருந்துச்சு, எங்கே போனாருன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஈசா நபியோடைய மரணத்தை பற்றிய செய்திகள். இது நமக்கு தேவையில்லாத ஒரு அணி, புரியுதா? இதில் சர்ச்சை பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதில் ஏதோ ஒரு கருத்து சரியாக இருக்கலாம், அல்லது எல்லாமே தவறாக கூட இருக்கலாம். இது நமக்கு தேவையில்லாத விஷயம். இதில் தான் போட்டு இம்ரான் ஹுசைனை போட்டு அவர் குரானை மறுக்கிறார், அவர் இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு. இப்போ நான் கேட்குறேன், ஈசா நபி என்ன ஆயிருந்தா உனக்கு என்ன? நமக்கு ஈசா நபி மறுபடியும் வருவாரா இல்லையாங்கிறதுல தானே பஞ்சாயத்து. வருவாருங்கிறதுல கிறிஸ்தவர்களுக்கும் மாற்று கருத்து இல்லை,
முஸ்லிம்கள்ல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. புரியுதா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஒரு கன்ஃபியூஷன் அவங்கள பண்ணி விட்டேங்கிறான். என்ன கன்ஃபியூஸ் பண்ணான்னு அல்லாஹ் வந்து ரிவீல் பண்ணல. நமக்கு அது தேவையில்லாத ஆணி. இந்த குகைவாசிகள்ல வரும் இல்லை, 7 பேரா 8 பேரா, 300 வருஷமா, 315 வருஷமா, 309 வருஷமா, இது மாதிரிலாம் ஏன் இது பண்றீங்க? அதெல்லாம் டிபேட்டு நமக்கு தேவையில்லை. நமக்கு பாயிண்ட் மட்டும் போதும். மொத்தத்தில் அல்லாஹ் அவங்கள குழப்பத்திலேயே வச்சுட்டான். அல்லாஹ் சொல்றான், யூகத்தை பின்பற்றுவதை தவிர இது பற்றி வேறு எந்த அறிவும் அவர்களிடத்தில் இல்லை. நிச்சயமாக அவர்கள் அவரை மசீஹை கொலை செய்யவே இல்லை. ஒன்று மட்டும் அடிச்சு சொல்றேன், அவரை கொலை பண்ணல. இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அடுத்ததா, மாறாக அல்லாஹ் அவரை தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ் வலிமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமாக இருக்கின்றான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், ஈசா நபிய அல்லாஹ் நான் உயர்த்திக்கிட்டேன், வானத்துக்கு உயர்த்திக்கிட்டேன். மேராஜில் போகும்போது கூட ரசூல்லா ஒரு வானத்தில் ஈசா நபியை பார்ப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்றான். என்னுடைய வலிமை, என்னுடைய நுண்ணறிவு, இது எல்லாமே என்னுடைய உங்களுக்கு அப்பாற்பட்டது. நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். அங்கே ஆக்சிஜனே கிடையாது, ஆக்சிஜன் இல்லைனாலும் அவரால் வாழ முடியும். புரியுதா? அவருக்கு வயசே ஆகாது. அந்த இடத்துல அப்படியே அவர் எப்படி போனாரோ அப்படியே வச்சிருக்கோம். புரியுதா? அப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த காதியானிகள்னு ஒரு குரூப் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, ஈசா நபி மவுத் ஆயிட்டாருங்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களும் ஈசா நபி மவுத் ஆகி அதுக்கப்புறம் மீண்டும் உயர்த்தி எழுந்தாங்க. அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம், அவரை சாதாரண மனிதருங்கிற நிலையிலிருந்து அப்பாற்பட்டவர், அவர் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி அவங்க யார் சொல்றாங்க, கடவுளுடைய மகன், கடவுளுடைய அவரும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் கிளைம் பண்றாங்க. ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றான், வானத்துக்கு நான் உயர்த்தினேங்கிறான். செத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நல்லா சொல்றான். ஆனால் காதியானிகள் என்ன சொல்றாங்க, செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. செத்து மவுத்துக்கு அரபியில் மவுத்துங்கிற வார்த்தையே இருக்கு. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களை ரஃபா அப்படிங்கிறது சொல்றான். என்ன சொல்றான், ரஃபானா உயர்த்தி கொண்டான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க மவுத்துங்கிற விஷயத்த அவர் நிஜமாலுமே மரணிச்சிருந்தா, குரான் எப்பயுமே ஒரு விஷயத்த சொல்றதுன்னா தெளிவா சொல்லும். ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னா, அப்போ கிறிஸ்தவர்கள் எதை வச்சு வழிகட்டு போறாங்க, ஈசா நபி நார்மல் டெத்து ஆகல, அவர் ஒரு ஸ்பெஷல் மனிதர் அப்படிங்கிற அதை வச்சு தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த ஆர்கியூமெண்ட் அவங்க வைக்கிறாங்க. அதை வச்சு தான் அவரை கடவுளாக்க முயற்சி பண்றாங்க. இப்போ அல்லாஹ் என்ன சொல்லி, அல்லாஹ் கிறிஸ்தவத்துக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தானா, அல்லாஹ் எதை என்ன சொல்லியிருக்கணும் இந்த இடத்துல, ஈசா நபி மரணித்து விட்டார், அவர் சாதாரண மனிதர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க சொல்றத அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி அல்லாஹ் இங்க பேசுறான். அதாவது அவர் உயர்த்தப்பட்டது உண்மைதான், கிறிஸ்தவர்கள் சொல்ற மாதிரி தான் உயர்த்தப்பட்டார்கள். ஆனா எப்போ, சிலுவையில் அறையப்பட்டதுக்கு முன்னாடியா பின்னாடியா, 3 நாள் கபர்ல இருந்தாரா இல்லையா, அதை பத்தி தெரியாது. ஆனா இப்ப எங்க இருக்காரு, மேல இருக்காரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்க, மேல இருக்காரு. அப்ப அவர் கீழே அவரே சொல்வார் நீங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. ரசூல்லாட்ட யாரும் சஹாபாக்கள் இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்கல. நமக்கும் இது தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறதும் இல்லை. அதனால இந்த விவாதத்தை ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிங்க. சரியா? ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் அவரை பத்திரப்படுத்திட்டேங்க. ஏன்னா ரசூலை டேமேஜ் பண்ண முடியாது. நான் சொன்னல, ரசூலை கொல்ல முடியாது, ரசூலை கேவலப்படுத்த முடியாது. அதில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்டு வரவங்களாம் அவர் மூஞ்சில துப்பி என்ன அவரை அசிங்கப்படுத்தி அந்த நிலைமையெல்லாம் அல்லாஹ் ஆக்க மாட்டாங்க. அவர் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். வேதம் அருளப்பட்டவர்களில் யாரும் அவர் மரணம் அடைவதற்கு முன்னால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். மேலும் மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக அவர் சாட்சி சொல்பவராக இருப்பார். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாரு, வேதம் அருளப்பட்டவர்கள்லாம் யாரு, இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள். இவர்கள் அவர் மரணமாவதற்கு முன்னால், அவர்னா யாரு, ஈசா நபி மௌத்தாறதுக்கு முன்னால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள். அப்பனா என்ன அர்த்தம், திரும்பி அவர் வருவாரு, அப்போ ஒத்துக்குவாங்க இவர் உண்மையான அல்லாஹ்வுடைய ரசூல் தான். ஏன்னா 2000 வருஷமா போன மாதிரியே வந்திருக்காரு.
புரியுதா? அப்போ அவரே சொல்லுவார்ல, நான் கடவுளுடைய மகன் இல்லைன்ட்டு. அப்போ கிறிஸ்தவர்களுடைய பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு, யூதர்களுடைய பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் அவரை ஏற்றுக்குவாங்க. இது அல்லாஹ் சொல்கிறான். மேலும் மறுமை நாளில் அப்படி ஏற்றுக்கிட்டாலும் இவங்க என்ன லட்சணத்தில் இருப்பாங்க? மறுமை நாளில் அவர்களுக்கு எதிராக இவர் சாட்சி சொல்பவராக இருப்பார். மறுமை நாளில் இவங்க எப்படி இருப்பாங்க? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கு எதிராக ஈசா நபி சாட்சி சொல்லுவார். நான் விட்டுட்டு போன தீன்ல இவங்க இருக்கலை, நான் உன்னை இபாதத் பண்ண சொன்னேன், இவங்க என்னை இபாதத் பண்ணானுங்க, எங்கள் அம்மாவை இபாதத் பண்ணாங்க, இதுக்கு நான் வழிகாட்டவே இல்லை. இப்போ அந்த பவர்லாம் நடக்குது இல்லை, பவர் அந்த இது டுஸ்ஸுன்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? மக்களை வந்து ஏமாற்றி அவங்க வந்து ஈசா நபி சொல்லாத பாதையில் வழி நடத்துகிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு அடுத்த சூறாவில் வரும். இப்போ இது யூதர்கள், அதாவது சொன்னல, பக்ரா யூதர்கள், ஆலை இம்ரான் கிறிஸ்தவர்கள், மறுபடியும் அன்னிசா யூதர்கள், மாயிதா கிறிஸ்தவர்கள், மாற்றி இதில் யூதர்களை பற்றி வருது, அதில் கிறிஸ்தவர்களை பற்றி வரும். அடுத்த அதில் டீட்டெயிலாக வந்துடும். யூதர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாகவும் அல்லாவின் வழியிலிருந்து அதிகமான மனிதர்களை அவர்கள் தடுத்து கொண்டிருப்பதாலும் முன்பு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த யூதர்களுடைய மிக பெரிய குற்றச்சாட்டுகளை சில சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யூதர்கள் செய்த அக்கிரமத்தின் காரணமாக என்னுடைய வசனங்களை ஒழுங்காக கடைப்பிடிச்சு வாழலை, அல்லாவின் வழியில் இருந்த அதிகமான மனிதர்களை அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாவுடைய பாதையை நோக்கி, அதாவது நேர் வழிக்குன்னு யாராவது போக முயற்சி பண்ணால் அதை வந்து இவங்க என்ன பண்ணும்? ஊக்கப்படுத்தணும். உள்டாவாக அவங்க என்ன பண்ணுறாங்க? வழிகேடுக்காக வேலை செய்கிறாங்க. நேர்வழிக்கு மக்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? மீடியா மூலமாக இன்றைக்கி வந்து மெசேஜ் கொடுக்குறேன். யார் கொடுக்குறா? அதெல்லாம் ஃபண்டிங்லாம் எவன் கொடுக்குறான்? இஸ்லாத்துக்கு எதிராக இப்போ இன்றைக்கி இவ்வளோ பிரச்சாரம் நடக்குது இல்லை? இஸ்லாமிய நாடுகள்னாலே என்ன காட்டுறாங்க? அங்கெல்லாம் அமைதி இல்லாமல் இருக்குது. சிரியாவில் அமைதி இல்லை, ஈராக்கில் இல்லை, ஈரானில் இல்லை, லெபனானில் இல்லை, ஜோர்டானில் இல்லை, புரியுதா? காசாவில் இல்லை, பாகிஸ்தானில் இல்லை, ஆப்கானிஸ்தானில் இல்லை, யமனில் இல்லை. என்ன காட்ட வரான்? முஸ்லீம்னு எங்கே இருக்கானோ அங்கே அமைதி இருக்காதுங்க. பண்ணுறதெல்லாம் யார் ஃபித்னா? இவன். இப்போ நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா கூட ஒரு பாம்பு வெடிச்சது ஒரு ஊரில், ஒரு இஸ்லாமிய நாடில் ஒரு பள்ளிவாசலில் பாம்பு வெடிச்சதுன்னா கீழே போய் கமெண்ட் பாரு, இவனுங்க அமைதி மார்க்கம் பாருங்க, எப்போ பாரு இப்படி தான் அடிச்சுட்டு சாவானுங்க, இவனுங்களுக்கு வேலையே இதுதான். இதை சொல்ல வைக்கிறது யார்? யூதன். அந்த சேனல் யாருது? இந்த யூடியூப் சேனல், இந்த பிபிசியாக இருக்கட்டும், சிஎன்என்னாக இருக்கட்டும், இந்த பெரிய பெரிய அந்த நிறுவனங்கள், டிஸ்னியுடைய அந்த செயின் ஆஃப் த சி இதுவாக இருக்கட்டும், சேனல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் யாருது? யூதர்கள் தான் ஃபண்டிங் பண்ணுறாங்க. அப்போ இவங்க எதுக்காக பணத்தை செலவழிக்கிறாங்க? அல்லாவுடைய பாதையில் மக்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க செலவு பண்ணுறாங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி அவங்க செஞ்சுட்டு இருந்ததுனால பெரிய பெரிய சித்தாந்தங்கள் இருக்கு பாரு. இந்த டார்வினுங்கிறவன் இருக்கான் பாரு, கடவுள் வந்து மனிதனை படைக்கலை, மனிதன் வந்து குரங்கிலிருந்து வந்தான், இதை சொன்னவன் யார்? யூதன். இதன் மூலமாக எத்தனை பேரும் வழிகெடுத்து போகிறாங்க, இது எத்தனை பேர் நம்புகிறாங்க? அதே மாதிரி இந்த கார்ல் மார்க்ஸுங்கிறவர், அவர் யார்? அவர் வந்து கம்யூனிசம்ங்கிற ஒரு கோட்பாடை, ஒரு கொள்கையை வந்து அவர் லான்ச் பண்ணுறாரு. அவர் யார்? அவரும் யூதர். சிக்மண்ட் ஃப்ராய்டுன்னு ஒரு சிந்தனையாளர், அவர் யார்? அவரும் யூதர். இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களை வழிகெடுக்கிறதுக்கான வேலைகளை இவங்க செஞ்சாங்க. இன்னைக்கு நாத்திகத்தை தூக்கி பிடிக்கிற ஜியோனிஸ்டுகள் யார்? யூதர்கள். இந்த சாத்தானுக்கு சடங்கு செய்பவர்கள் இன்னைக்கு யார்? யூதர்களில் தான் பண்ணுறாங்க. அந்த ஜைனிஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருந்ததுனால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கான்? அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த பல தூய்மையான நல்ல பொருள்களை அவர்கள் மீது நாம் தடை செய்து விட்டோம். அவங்களுக்கு ஏற்கனவே என்னவா இருந்துச்சு? அனுமதிக்கப்பட்டதா இருந்துச்சு சில பொருட்கள். அது வந்து இவங்க தப்பு பண்ணிட்டே இருந்தாங்களே, ஷரியத்து வந்து அல்லாஹ் அவங்களுக்கு ரொம்ப கடினமாக்கிட்டான். ஏன் ஆக்கிட்டான் அப்படின்னா, சலுகை தரல, எதுக்கு நான் தரணும்? சொர்க்கத்துக்கு போனால் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணு. என்னென்ன ஸ்ட்ரிக்ட்? நகம் இருக்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. கோழிக்கு நகை இருக்கா? கோழிக்கு நகை இருக்கா? இருக்கு, சாப்பிடக்கூடாது. புறாவுக்கு நகை இருக்கா? அப்போ பறவைகளை, வாத்து, கோழி, அந்த மாதிரி எதுக்கெல்லாம் நகை இருக்கோ
நகம் இருக்கிற எதுவுமே சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு நகம் கிடையாது, அதுக்கு அது ஒரு இது தானே இருக்கும், அந்த பஞ்சா மாதிரி இருக்கும். ஆட்டுக்கு நகம் கிடையாது, அது ஒரு பஞ்சா மாதிரி இருக்கும். அப்போ அதெல்லாம் சாப்பிட்லாம். அதுலேயும் கொழுப்பு சாப்பிடக்கூடாது. பிரியாணி கொழுப்பு இல்லைன்னா பிரியாணி நல்லா இருக்குமா? கொழுப்பு தனியாக வாங்கிட்டு வருவோம். அப்போ கொழுப்பு ரொம்ப டேஸ்டானது, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அப்போது இவங்க எந்த அளவுக்கு பாவத்தில் போக 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 அந்த ஷரியத் வந்து ஹார்டாகிட்டே போகும். அதே தான் இன்னைக்கு நமக்கு நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணுறோம், ரொம்ப பாவத்தில் போய்கிட்டே இருக்கோம். அதனால அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணிட்டான், நம்முடைய எளிதான ஷரியத்தையே நம்ம ஃபாலோ பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் உருவாக்கியிருக்கான். வேலைக்கு போகிற இடத்துல தொழுகை கேட்டால் நேரம் தரமாட்டாங்க. என்ன, பொய் சொல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை. ஏன் இந்த நிலைமை இன்னைக்கு உம்மத்துடைய நிலைமை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு தரப்பட்ட பொறுப்பை நாம் உணராமல் நாம் தாந்தோன்றித்தனமாக இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். அதன் காரணமாக நம்முடைய ஷரியத்தும் இன்னைக்கு லேசான ஷரியத்தாக இருந்தாலும் நாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு தவிடு திங்க வேண்டியதாக இருக்குது. இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு சிரமமாயிருச்சு. அதே தான் அவங்களுக்கும். இது சாப்பிடாத, சிக்கன் சாப்பிட, அவர் ஹோட்டலுக்கு போகிறாங்க, என்ன இருக்குது, சிக்கன் 65 சாப்பிடக்கூடாதுங்க, என்ன இருக்குது, காடை ஃப்ரை சாப்பிட முடியாதுங்க, வேறு என்ன இருக்குது, இப்படி லிஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. எதுவும் சாப்பிட முடியாது. வேறு என்ன வச்சுருக்கீங்க, ஆடு இருக்குங்க, குழம்பு போட்டிருக்கீங்களா, ஆமாம், அப்போ அந்த குழம்பு வேண்டாம். கொழுப்பு போட்டிருந்தா அந்த குழம்பு என்ன சாப்பிடக்கூடாது. அப்போ எதைத்தான் திம்பாங்க, எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போ எதை காஞ்சது பூஞ்சது சாப்பிட்டு இப்படி வாழ்ந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்குது, அது அடுத்தடுத்த கிளாஸில் இருந்து நம்ம பார்ப்போம். வாக்கிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.